விசுவாச பிள்ளைகளுக்கு நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களை கைவிடவே மாட்டேன். நீங்க சபையை தாங்குகிறீர்கள், காணிக்கையினால் தாங்குகிறீர்கள், தன்னுடைய இரத்த வேர்வை சிந்தி சம்பாதித்து தசம பாகங்களை கொடுக்கிறீர்கள், காணிக்கைகளை கொடுக்கிறீர்கள். இது எப்படி தேவன் மறப்பார்? ஒரு சரீரமாகிய சபையை நடத்துவதற்கு உங்களுடைய பிரயாசத்தின் பலன் வந்து சேருகிறதே. இதன் மித்தமாகுது உங்கள் பிள்ளைகளை வெளி தேசத்துல படிக்க வைப்பார், வெளி தேசத்துல வேலைக்கு செல்ல வைப்பார். கர்த்தர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். சோர்ந்து போகாதிருங்கள். ஏற்ற காலத்தில் நீங்க அறுப்பீர்கள். கிறிஸ்துவுக்காக ஓட வேண்டும். எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி எதிர்பார்க்க கூடாது. ஒரு வண்டி கொடுங்க, நான் ஊழியத்தை செய்கிறேன். ஒரு காரை கொடுங்க, நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. 2 கால்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நடந்தே ஊழியத்தை செய்யும் பொழுது 2 வீலரை கொடுப்பார். 2 வீலர்ல உண்மை உத்தமா செய்யும் பொழுது பெரிய 2 வீலரை கொடுப்பார். ஊழியத்தை செய்யும் பொழுது காரை கொடுப்பார். உயர்ந்த பதவியில் அமர பண்ணுவார்.